ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 14/7/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்தூல அதிசயங்களையோ எல்லோரும் அறிந்திருக்கிறாங்க, ஆனால் குழந்தைங்களாகிய நீங்கள் மட்டுமே அறிந்துள்ள எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயம் என்னன்னு பாபா கேட்குறாரு. அதுக்கான பதில், அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலான தந்தை சுயம் வந்து கற்பிக்கிறார் என்பது எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயம் ஆகும். இந்த அதிசயமான விஷயத்தை கூறுவதற்காக நீங்கள் அவரவர் கடைகளை ஆடம்பரப்படுத்த வேண்டி இருக்குது. ஏனெனில் மனிதர்கள் அதாவது ஆடம்பரத்தை பார்த்து தான் வருகின்றார்கள்ங்கிறாங்க பாபா. எனவே எல்லாவற்றையும் விட நல்லதான மற்றும் பெரிய கடை தலைநகரத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது எல்லோரும் வந்து புரிந்து கொள்ளுவார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஆன்மீக ஓட்டப்பந்தயத்தை பற்றி பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, நாம் நல்ல முறையில் புருஷார்த்தம் செஞ்சு மாலை நெருக்கத்தில் வரணுங்கிறாங்க. குழந்தைங்க குறிக்கோள் வரைக்கும் ஓடி போய் பிறகு வந்து ஆசிரியருக்கு அருகில் நின்று விடுறாங்க. நாம் 84 பிறவிகளின் சக்கரம் சுற்றி வந்தோம் என்பதை குழந்தைங்களாகிய நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது முதல்ல அந்த மாலையில் கோர்க்கப்படணுங்கிறாங்க பாபா. அது மாணவர்களின் ஓட்டப்பந்தயம். இது ஆன்மீக ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. இதுவோ இருப்பதே ஆத்மாக்களின் விஷயம். ஆத்மாவோ முதுமையானதாக, இளமையானதாக, சிறியதாக, பெரியதாகலாம் ஆகிறது இல்லை. ஆத்மா ஒன்றே ஒன்றுதான். ஆத்மாதான் தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டி இருக்குது. இதில் எந்த ஒரு கடினமான விஷயமும் இல்லை. படிப்பிலே தளர்ச்சி உடையவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இதில் என்ன கஷ்டம் உள்ளது? எதுவுமே இல்லை. அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள் ஆவார்கள். அந்த ஓட்டப்பந்தயத்தில் வாலிபர்கள் வேகமாக ஓடுவார்கள். இங்கோ அந்த விஷயம் கிடையாது. குழந்தைங்களாகி உங்களுடைய ஓட்டமானது ருத்ரமாலையில் கோர்க்கப்படக்கூடியதுன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உலகம் எந்த விஷயங்களை தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லி பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்களாகிய நம்முடையதும் விருட்சம் உள்ளது என்பது புத்தியில் இருக்குது. அது சிவபாபாவினுடைய அனைத்து மனிதர்களின் மாலையாக இருக்குது. அது அப்படியின்றி 108 அல்லது 16,108 மாலைகள் மட்டுமே உள்ளது என்பதல்ல. யாரெல்லாம் மனிதர்கள் உள்ளார்களோ அவர்கள் அனைவரின் மாலையாக இருக்குது. வரிசை கிரமமாக ஒவ்வொருவரும் அவரவர் தர்மத்தில் போய் வீற்றிருப்பார்கள் என்பதை நாம் புரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. பின்னர் கல்பமாக அதே இடத்துல தான் வந்து கொண்டே இருப்பாங்க. இது கூட அதிசயமாகும். உலகம் இந்த விஷயங்களை அறியாமல் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் எப்படிப்பட்ட கடையை எங்கே உருவாக்க வேண்டும்? அங்கு யாரெல்லாம் வருவார்கள் என பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, தற்காலத்திலோ மிகவும் ஆடம்பரம் தேவை இருக்குங்கிறாங்க. எந்த கடையில் மிகவுமே பகட்டு இருக்குதோ அங்கு மனிதர்கள் நிறைய பேர் நுழைவாங்க. இங்கு நல்ல பொருள் கிடைக்கும் என்று உணர்ந்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய சென்டர்கள் திறக்க வேண்டும் என்றால் 1 லட்சம் 2 லட்சம் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்பொழுது தான் மனதிற்கு பிடித்த வீடு கிடைக்கும் என்று குழந்தைகள் பயப்படுகின்றார்கள். ஒரே ஒரு ராயலான பெரிய கடை இருக்கணும். பெரிய கடைகள் பெரிய நகரங்களில்தான் கட்டப்படுகின்றன. உங்களுடைய எல்லாவற்றையும் விட பெரிய கடை தலைநகரத்தில் உருவாக வேண்டும்ங்கிறாங்க பாபா. எப்படி சேவை அதிகரிக்க வேண்டும் என்று குழந்தைகள் சிந்தனை செய்யணும். பெரிய கடைகளாக திறந்தீர்கள் என்றால் பெரிய மனிதர்கள் வருவார்கள். பெரிய மனிதர்கள் கூறும் செய்தி விரைவாக பரவும். முதல்ல இந்த செய்தி முயற்சி செய்யணுங்கிறாங்க பாபா. சேவைக்காக பெரியதிலும் பெரிய இடமாக எப்பேற்பட்ட இடத்தில் அமைக்க வேண்டும் என்றால் பெரிய மனிதர்கள் வந்து ஆச்சரியப்பட வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் அங்கு புரிய வைப்பவர்கள் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது முதல் தரமானவர்களாக இருக்கணும். ஒருவேளை ஒரு பிகே கூட தவறாக புரிய வைத்தார் என்றால் பிறகு எல்லா பிகேகளும் ஒருவேளை இப்படி தான் இருப்பார்களோ என்று நினைத்து விடுவார்கள். எனவே கடையில் சேல்ஸ்மேன் விற்பனையாளர் கூட நல்லவராக, அதாவது முதல் தரமானதாக இருக்கணுங்கிறாங்க பாபா. இதுவும் தொழிலாகும் இல்லையா? குழந்தைகள் தைரியம் கொண்டால் பாப்தாதாவும் உதவுவார் என்று பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
நாம் எப்படிப்பட்ட சம்பாத்தியம் செய்யணும்னு பாபா கேட்குறாங்க. அந்த அழியக்கூடிய செல்வமோ எதற்கும் பயன்படாது. நாமோ நமது அழியாத சம்பாத்தியம் செய்யணும். இதில் நிறைய பேருக்கு நன்மை உண்டாகுங்கிறாங்க பாபா. எப்படி இந்த பிரம்மா கூட செய்தார். பிறகு யாராவது பசியால் இறக்கின்றார்களா என்ன? நீங்கள் கூட சாப்பிடுகின்றீர்கள், இவரும் சாப்பிடுகின்றார். இங்கு கிடைப்பது போல உணவுப் பொருட்கள் வேறு எங்கும் கிடைக்காது. இவை எல்லாமே குழந்தைகளுடையதா இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சொல்லாமல் செய்பவர்கள் யார், சொல்லி செய்பவர்கள் யார் என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா சேவையில் விருத்திக்காக ஆலோசனை அளித்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைங்களுக்கு பரந்த உள்ளம் இருந்தால்தான் சேவையில் விருத்தி ஆகும். எந்த காரியம் செய்தாலும் பரந்த உள்ளத்துடன் செய்யுங்கள். எந்த ஒரு சுபமான காரியத்தையும் தானாகவே முன்வந்து செய்வது மிகவும் நல்லது. சொல்லாமல் செய்பவர்கள் தேவர்கள், சொல்லி செய்பவர்கள் மனிதர்கள் என்றும் கூறப்படுகிறது. சொல்லியும் செய்யவில்லை என்றால் பாபாவோ வள்ளலாவார். பாபா இதை செய் என்று யாருக்காவது கூறுவாரா என்ன? இந்த காரியத்திற்கு இவ்வளவு போடுங்கள் என்று இல்லை. பெரிய பெரிய ராஜாக்களின் கை ஒருபொழுதும் மூடியதாக இருக்காது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். ராஜாக்கள் எப்பொழுதுமே வள்ளலாக இருப்பார்கள். என்னவெல்லாம் போய் செய்ய வேண்டும் என்று பாபா ஆலோசனை தருகிறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நம்முடைய ரிசல்ட் வெளிப்படுவதை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, மாயை மீது வெற்றி அடையணும் மிகவும் உயர்ந்த பதவியாகும். கடைசியில் ரிசல்ட் வெளிப்படும் பொழுது யார் நிறைய மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைகின்றார்களோ அவர்களுக்கு குஷியும் இருக்கும். கடைசியில் சாட்சாத்காரமோ அனைவருக்கும் ஏற்படும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும்? அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கின்றதோ அதுவே கிடைக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் எந்த தர்மத்தை விருத்தியில் கொண்டு வர வேண்டும் என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பரந்த புத்தி உடையவராக ஆகுங்கள் என்று தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இப்பொழுது நீங்கள் தர்ம ஆத்மாக்களாக ஆகுறீங்க. உலகத்தில் தர்மாத்மாக்களோ நிறைய பேர் வந்து சென்றிருக்கிறாங்க. நிறைய அவர்களுக்கு பெயர் புகழ் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட இவர் மிகவுமே தர்மாத்மா மனிதராக இருந்தார். ஒரு சிலரோ பணம் நிறைய சேர்த்து வைத்து திடீரென்று இறந்து விடுகின்றார்கள். பிறகு ட்ரஸ்டியை நியமிக்கின்றார்கள். ஒருவருடைய மகன் யாராவது லாய்க்கில்லாமல் இறந்துவிட்டால் கூட பின் ட்ரஸ்டியை நியமிக்கின்றார்கள். இச்சமயத்திலோ இது இருப்பதே பாவ ஆத்மாக்களின் உலகமாக பெரிய பெரிய குருக்கள் ஆகியோருக்கு தானம் செய்கின்றார்கள். எப்படி காஷ்மீரின் மகாராஜா இருந்தார். ஆரிய சமாஜத்தினருக்கு கிடைக்க வேண்டும் என்று உயில் எழுதிவிட்டு சென்றார். அவர்களுடைய தர்மம் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த தர்மத்தை விருத்தியில் எடுத்து வர வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. ஆதிசனாதனா தேவி தேவதா தர்மத்தை நாம் விருத்தியில் கொண்டு வர வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த 2 வார்த்தைகள் தனித்தனியானதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சாஸ்திரத்திலோ நிறைய விஷயங்கள் எழுதிட்டுருக்காங்க. யக்யத்திற்கு பிறகு தக்ஷ பிரஜாபிதா என்ற பெயரை காண்பித்திருக்கிறாங்க. பிறகு ருத்ரஞான யக்யம் எங்கே சென்றது, இதற்காக கூட என்னென்ன கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. யக்யத்தின் வர்ணனை முறைப்படி இல்லை. தந்தை தான் வந்து அனைத்தையும் புரிய வைக்கிறார். இப்பொழுது குழந்தைங்களாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி ஞான வேள்வியை படைத்திருக்கிறீங்க. இது ஞான வேள்வியாக இருக்குது. மேலும் இது பின்னர் வித்யாலயம் கூட ஆகிவிடுகின்றது. ஞானம் மற்றும் வேள்வி 2 வார்த்தைகளும் தனித்தனியானதுங்கிறாங்க பாபா. யக்யத்தில் ஆகுதி போட வேண்டும். ஞான கடலான தந்தை தான் வந்து யக்யத்தை உண்டாக்குகின்றார். இது பெரிய உயர்ந்த யக்யம். இதில் முழு பழைய உலகமும் சுவாக ஆக வேண்டி இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் என பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, அந்த படிப்புடன் கூடவே பிறகு இந்த படிப்பும் கூட கிடைத்து விட்டால் படிப்பதால் உரையாடுவதற்கான அறிவு வந்துவிடுகின்றது. மேனஸ் நடத்தை மிகவும் நன்றாக இருக்கணுங்கிறாங்க பாபா. படிக்காதவர்களோ முட்டாள்கள் போல இருப்பார்கள். எப்படி பேச வேண்டும் என்ற அறிவு இல்லை. பெரிய மனிதர்களை எப்பொழுதும் நீங்கள் என்று கூறி அழைக்க வேண்டும். இங்கோ ஒரு சிலர் கணவனை கூட நீ என கூறுபவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் என்ற வார்த்தை ராயலானது. பெரிய மனிதர்களை நீங்கள் என்று தான் கூற வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் போர்டில் எப்படி அழகான வார்த்தைகள்
எழுதி போட வேண்டும் என பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, தலைப்புகள் கூட பாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார். தலைப்புகளின் லிஸ்ட்டு தயாரிக்கணுங்கிறாங்க பாபா. பின்னர் எழுதி கொண்டே செல்லணும். உலகத்தில் எப்படி அமைதி நிலவ முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 21 பிறவிகளுக்கு நோயற்றவராக எப்படி ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அமரலோகத்திற்கு அதிபதியாக நீங்கள் எப்படி ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுபோல குஷியின் விஷயங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும்ங்கிறாங்க பாபா. 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக சத்யுகத்தில் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆகுங்கள். சத்யுகம் என்ற வார்த்தையை எல்லாவற்றிலும் போடுங்கள். அழகான வார்த்தைகள் இருக்க வேண்டும். அப்பொழுது மனிதர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். வீட்டில் கூட இதுபோல போர்டு, படங்கள் ஆகியவை வைக்கப்பட்டிருக்க வேண்டும். கூடவே சேவை கூட செய்து கொண்டே இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த எல்லையில்லாத சேவையில் எப்படி பரந்த புத்தி இருக்க வேண்டும் என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தொழிலில் நாள் முழுவதும் இருக்க வேண்டி இருக்குமா என்னன்னு பாபா கேட்குறாங்க. மேலாக மேற்பார்வை மட்டுமே செய்தால் போதுமானதாக இருக்கும். மீதி வேலையை உதவி மேலாளர், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் நடத்துவார். ஒரு சில சேட் பரந்த உள்ளம் உடையவர்களாக இருந்தார்கள் என்றால் உதவியாளருக்கு நல்ல ஊதியம் கொடுத்து கூட அவருடைய பீடத்தில் அமர்த்தி விடுவார்கள். இதுவோ எல்லையில்லாத சேவையாகும். மற்ற எல்லாமே எல்லைக்குட்பட்ட சேவையாகும். இந்த எல்லையில்லாத சேவையில் எவ்வளவு பாபா நமக்கு எப்படியெல்லாம் ஆலோசனை தருகின்றார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை எடுத்து வர வேண்டும். பத்திரிகையில் பிரசுரிக்குமாறு செய்ய வேண்டும். டெல்லியில் கூட ஆகாய விமானத்திலிருந்து துண்டு பிரசுரங்களை விழுமாறு செய்ய வேண்டும். அழைப்பிதழ் அளிக்கின்றீர்கள், செலவு அதிகமாக பிடிக்குமா என்ன? பெரிய ஆபீசர் புரிந்து கொண்டு விட்டார் என்றால் இலவசமாக கூட செய்து தருவார். பாபா ஆலோசனை தருகின்றார். எப்படி கல்கத்தா இருக்கின்றது, அங்கு நார்ச்சந்தியில் முதல் தரமான ஒரே ஒரு பெரிய கடை இருக்கணும். அப்பொழுது வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவார்கள். மதராஸ், பாம்பே போன்ற பெரிய பெரிய நகரங்களில் பெரிய கடை இருக்க வேண்டும். பாபா வியாபாரி கூட ஆவார் இல்லையா? உங்களிடம் அற்பமான பைசா பெற்றுக்கொண்டு எக்ஸ்சேஞ்ச், அதாவது பதிலாக என்ன கொடுக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் உயர்ந்த பதவியை அடைவார்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற பெருமிதம் குழந்தைங்களாகி உங்களுக்கு இருக்கணும். நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்ற எய்ம், ஆப்ஜெக்ட், அதாவது லட்சியம், நோக்கம் முன்னாலேயே இருக்குதுங்கிறாங்க பாபா. முதல்ல யாரெல்லாம் அவ்விபச்சாரி பக்தி செய்திருக்கின்றார்களோ அவர்களே உயர்ந்த பதவியை அடைவதற்கான புருஷார்த்தம் செய்வார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் மாஸ்டர் ஆன்மீக சர்ஜன் ஆகி நாம் ஆத்மாக்களுக்கு என்ன போட வேண்டும் என பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பாபா எவ்வளவு நல்ல நல்ல கருத்துக்களை புரிய வைக்கிறாரு. குழந்தைங்களுக்கு மறந்து போய் விடுது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, குறிப்புகள் எடுத்து எழுதுங்கள். டாபிக்ஸ், அதாவது தலைப்புகள் பற்றி எழுதி கொண்டே இருங்கள். டாக்டர்கள் கூட புத்தகங்களை படிக்கின்றார்கள். நீங்கள் மாஸ்டர் ஆன்மீக சர்ஜன் ஆவீர்கள். ஆத்மாவிற்கு எப்படி இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்பதை உங்களுக்கு பாபா கற்பிக்கின்றாரு. இது ஞான இன்ஜெக்ஷன் ஆகும். இதில் ஊசி எதுவுமே இல்லை. பாபா அவினாஷி சர்ஜன் ஆவார். ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எப்படி உண்மையாக இருக்கின்றோம் என்பதை எப்படி புரிய வைக்க வேண்டும் என பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, மாயின் எதிர்ப்பு நிறைய இருக்குது. எனவே பாபா சொல்கிறாரு, சார்ட்டு வையுங்கள் மற்றும் சேவையின் சிந்தனை செய்யுங்கள். அப்பொழுது மிகுந்த குஷி இருக்கும். எவ்வளவுதான் நன்றாக முரளி வகுப்பு எடுக்கின்றார்கள் என்றாலும் கூட யோகம் இல்லை. தந்தையிடம் உண்மையாக இருப்பது கூட மிகவும் கடினமாக இருக்குது. நாங்கள் மிகவும் கூர்மையாக இருக்கிறோம் என்று நினைக்கின்றார்கள் என்றால் பாபாவை நினைவு செய்து சார்ட் அனுப்ப வேண்டும். அப்பொழுது பாபா புரிந்து கொள்வார் எந்த அளவிற்கு உண்மை உள்ளது அல்லது பொய்யா என்று பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எப்படிப்பட்ட தெய்வீக பார்வை பெற்ற வரதானி ஆகணும்னு பாபா கேட்குறாங்க.
பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா மூலமாக ஒவ்வொரு பிராமண குழந்தைங்களுக்கும் பிறந்த உடனேயே தெய்வீக சக்தி வாய்ந்த புத்தி மற்றும் தெய்வீக பார்வையும் வரதானமாக கிடைச்சிருக்கு. எந்த குழந்தைகள் எந்த பிறந்தநாள் பரிசை எப்பொழுதும் யதார்த்தமான முறையில் பயன்படுத்துவார்களோ அவர்கள் உயர்ந்த மனோநிலை எனும் ஆசனத்தில் நிலை பெறுவார்கள். எந்தவிதமான கவர்ச்சியும் தேக சம்பந்தம் தேகத்தின் உபகரணங்கள் என்னும் கர்மேந்திரியங்கள் எதுவும் அவர்களை ஈர்க்காது. அவர்கள் அனைத்து இருப்புகளிலிருந்தும் விலகி எப்பொழுதும் முகமலர்ச்சியுடன் இருப்பார்கள். அவர்கள் தன்னை கலியுக பதீத்தமான விகார கவர்ச்சியிலிருந்து விலகியவர்களாக உணருவார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது சக்தி ஸ்வரூபம் வெளிப்படும்னு பாபா கேட்குறாங்க. எங்குமே ஆசை இல்லாத பொழுதே சக்தி ஸ்வரூபம் வெளிப்படும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் ஓரிடத்தில் இருந்தபடியே எந்த பார்வையை பரவ செய்யணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தனது உயர்ந்த எண்ணங்களின் சக்தியினால் பிற ஆத்மாக்களின் மனதிலோ பாய்ந்தோடும் வீண் எண்ணங்கள் வெள்ளப்பெருக்கினை சிறிது நேரத்தில் விலக்கி காட்டுங்கள்ங்கிறாங்க பாபா. வீண் எண்ணங்களை சுத்த எண்ணங்களாக மாற்றி அமையுங்கள். ஓரிடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்கள் மீது தனது உயர்ந்த எண்ணங்கள் என்னும் தெய்வீக பார்வையை பரவ விடுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.